ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் எங்கள் வீட்டில்? இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறேன்னா லெக் பீஸ் செய்ய போகிறோம். பார்த்திங்களா, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு கலக்கி வச்சுருக்கோம். லெக் பீஸ் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி லெக் பீஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லாம் போட்டு தயிர், கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, லெமன் எல்லாம் போட்டு பிரட்டி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்களா, ஊற வச்சு வச்சுருக்கேன். அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போது நாங்கள் அதை எடுத்து எண்ணெய் பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சு காய வச்சு வச்சுருக்கேன். லெக் பீஸ் வந்து எண்ணெயில் போடலாம். ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, லெக் பீஸ் போட்டு சில்லி பவுட்ரு, அப்புறம் வரமிளகாத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தயிர் கொஞ்சம் ஊற்றி, லெமன் எல்லாம் ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க பார்ப்போம். பார்த்திங்களா, லெக் பீஸ் வாங்க எண்ணெயில் போடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 பீஸ் வாங்கிட்டு வந்தோம். 2யும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், வேகட்டும், பார்ப்போம். வேகுது, நல்லா வேகட்டும். நல்லா வெந்தால் தான் உள்ளே இருக்கிற சதையெல்லாம் வேகும். நல்லா காரமெல்லாம் ஊற்றி வேகும். அடுப்பு பார்த்திங்கன்னா சிம்மில் தான் இருக்கணும். சிம்மில் இருந்தால் தான் நல்லா வேகும். எசையை வச்சிட்டோம்னா கருப்பாகி உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகாது. சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்ப்போம், வேகட்டும், வெந்துட்டு பார்ப்போம். பார்த்தீங்களா, வெந்துருச்சு. எடுத்துடலாம். அடுப்புலேருந்து இப்போ எடுத்துகிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், அடுப்புலேருந்து எடுத்துறேன். சில்லி சிக்கன் வெந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. பார்த்தா சிக்கன் லாலிபாப் மாதிரியே இருக்குது. பார்த்தீங்களா எப்படி வெந்துருக்குன்னு? இவ்வளோ தான் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. என்ன பண்ணோம், எடுத்தாச்சு, உப்பு போட்டாச்சு. போட்டுட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா, ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டி ஷாப்பிங்.